தாம் செய்யக்கூடிய காரியத்தை சிருஷ்டிக்கு மறைக்காமல் வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் தெய்வீக அனுபவம். அந்த அனுபவத்தை விசுவாசம் நம்ம கொண்டு வந்து தருகிறது. அந்த அனுபவ பயிற்சி நமக்கு வேணும். அந்த தெய்வீக அனுபவ பயிற்சி விசுவாசம் கொண்டு வருது. அந்த விசுவாச வாழ்க்கையான தெய்வீக அனுபவத்தை கொண்டு வரும். தெய்வீக அனுபவ பயிற்சியை கொண்டு வரும். அது முதல் பயிற்சி என்னன்னு பார்க்குறோம். விசுவாசத்தினாலே தெய்வீக அனுபவத்தோட முதல் பயிற்சி என்ன அப்படின்னா, தேவனுடைய வல்லமை நம்ம கொண்டு வந்து தரும், வேதனை நீக்கிவிடும். அந்த விசுவாச வாழ்க்கையுடைய தெய்வீக அனுபவத்தோட ரெண்டாவது பயிற்சி என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ஆளுகை கற்றுத்தரும். அந்த ஆளுகையை நம்முடைய காரியங்களை நடைபெற செய்யும். நம்ம சொன்னால் அது செய்யும், நம்ம நிப்பாட்டா அது நிப்பாட்டும். இப்படி தெய்வீக ஒரு அனுபவத்தை இந்த ஆளுகை, தெய்வீக ஆளுகை விசுவாசம் நம்ம கொண்டு வரும். மூன்றாவது காரியம், நம்மளோட விசுவாச வாழ்க்கையானது ஒரு தெய்வீக அனுபவத்தை கொண்டு வருகிற மூணாவது பயிற்சி என்ன அப்படின்னு சொன்னால், அவர் பரலோகத்திலிருந்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்கள் அதிசயங்களையும் நம்ம தேவனிலிருந்து நமக்கு கொண்டு வந்து கொடுத்தோம். நம்மளை கூடாத ஒன்றுமில்லை என்கிற ஒரு தெய்வீக அனுபவத்தை இந்த விசுவாசம் கொண்டு வந்து சொல்லி இந்த தெய்வீக அனுபவ பயிற்சியானது நமக்கு வேதாந்தம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. தேவவசம் சோத்திரம்ன்றத ஆகினால் இந்த காரியத்தை மனத்தில் கொண்டு விசுவாசத்தை நாம் எல்லாமே செய்யலாம். கடவுள் விசுவாசம் இருந்தால் அதை செய்யலாம் என்கிற காரியத்தை நம்ம மனதில் கொண்டு வருவோம். அந்த விசுவாசம் ஒரு தெய்வீக அனுபவத்தை கொண்டு வரும். தெய்வீக அனுபவம் நம்முடைய தேவனுடைய வல்லமையை கொண்டு வரும். தெய்வீக அனுபவம் தேவனுடைய ஆடை அனுபவம் கொண்டு வரும். தெய்வீக அனுபவம் தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் விசேஷமாக பரவலிருந்து ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் சொல்லி நம்ம கற்றுக்கொள்வோம். அந்த பயிற்சியில் நம்ம இறங்குவோம். தொடர்ந்து விசுவாசம் நிலைத்திருப்போம். ஒரு மாதம் முடிக்கலாம். அப்போ மார்க்